அந்திப்பூச்சிகள் சம்மந்தமாக ஒரு 5-6 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்துப்பூச்சிகள் வந்து ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் என்ன மாதிரி இருக்குது, அதாவது காடுகளில் என்ன மாதிரியான அந்துப்பூச்சிகள் இருக்குது, அதுக்கடுத்து தாமிரபரணி ஆறுகளில் என்ன மாதிரியான அந்துப்பூச்சிகள் இருக்குது, குளங்களில் எந்த மாதிரியான அந்துப்பூச்சிகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட ஒரு பகுதியாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தில் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அந்துப்பூச்சிகளை வந்து பார்க்கறது வந்து வழக்கம். அப்படி பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 2020 வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு அந்துப்பூச்சி வந்து வந்துருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கும்போது அந்த அந்துப்பூச்சி வந்து இது வரைக்கும் ஒரு இடத்துலையுமே பதிவு செய்யப்படலை. ஒரு 127 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி இலங்கையில் திரிகோணமலை அப்படிங்கிற இடத்துல வந்து இதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் அந்த இடத்துல அந்த அந்துப்பூச்சியை வந்து பதிவு செய்யலை. அதுங்க மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு புது ரெக்கார்டும் கூட இந்த அந்துப்பூச்சி. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த அந்துப்பூச்சியோட அந்த வரைந்த ஓவியங்கள் மட்டும்தான் இப்போது இதளவில் இருக்குது. ஆனால் அதோட புகைப்படம் வந்து ஒரு பக்கமும் இல்லை. அது நம்ம எடுத்த அந்த ஒரே ஒரு புகைப்படம் தான் அந்த அந்துப்பூச்சிக்கான புகைப்படம்.